Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மத்தியிலும் உமது தெய்வீக ஆவியானவரை அசைவாடச் செய்கின்ற அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். எல்லா மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் உரியவரே, சிம்காசனத்தில் வீற்றிருப்பவரே, பரிசுத்தர் 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 என்று வானதூதர்கள் புடை சூழ்ந்து உம்மை ஸ்துதித்து கொண்டிருக்கின்ற தேவாதி தேவனே, இந்த மண்ணகத்திலே கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் அவர்களோடு இணைந்து இப்பொழுது உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். அன்பு தெய்வமே, நீர் யாரையெல்லாம் முன்குறித்து வைத்தீரோ அவர்களையெல்லாம் நீர் அழைக்கின்றீர். அழைத்தவர்களை நீர் ஆசீர்வாதங்களால் நிரப்புகின்றீர். அப்படியாகத்தானே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் உமது தெய்வீக வலக்கரம் நீட்டி ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது தெய்வீக ஆசீர்வாதங்களை அள்ளி செல்லக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். அன்பு தகப்பனே, அன்றும் இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்கு நீதிபதிகளையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் நீர் தேர்ந்து கொண்டது போல இக்காலகட்டத்தில் உள்ள மக்களை வழிநடத்த அடியோர்களாகி எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். அன்பு தகப்பனே, அன்று எசையாவின் நாவை தொட்டது போல பாவியாகி என் மீது இரக்கம் வைத்து என் நாவையும் தொட்டருளும். என்னை மூடி மறைத்து கொள்ளும். நீர் எனக்குள்ளிருந்து பேசி இவர்களுக்கு என்ன கூற வேண்டும் என்பதை நீர் எனக்கு அறிவுறுத்தியருளும். நீரே எனக்குள்ளிருந்து பேசி இவர்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தியருளும். இவர்கள் உள்ளங்களில் விழுகின்ற இந்த இறை வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்து அதை தியானித்து அதை வளர்த்து எடுத்து தங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ, நம்பிக்கையோடு வாழ நீர் அருள் புரிந்தருளும். உமது தெய்வீக ஆற்றலும் அபிஷேகமும் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருந்து செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் உட்காருவோம். மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வரம் என்னது? நம்பிக்கை. மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வரம், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, தூய ஆவியால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, இது நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு இறை பற்றும் நம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு உரியதாகவும் இறைவனுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கும். சில மனிதர்கள் தன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். நான் இதை சாதிச்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், எனக்கு என்னென்ன திறமை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில மனிதர்கள் தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள்.
சில மனிதர்கள் தன் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இப்போ படிக்கிற பிள்ளைலாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அதானே, அது நான் பார்த்துக்கிருவேன், நான் எழுதிடுவேன் அப்படின்னு மெத்தனை புத்தியில் எக்ஸாம் காலுக்கு போவாங்க, மறந்துடுவாங்க. அப்போ சில மனிதர்கள் தன் திறமைகள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். சில மனிதர்கள் சொத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இங்கே இடம் வாங்கி போட்டிருக்கேன், அங்கே இடம் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடம் இருக்குது, இந்த இடம் இருக்குது அப்படின்னு அந்த சொத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அதுவும் சில பங்காளிகள் பறித்து கொள்வார்கள், அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அப்படியாக சில பிரச்சனைகள் இருக்குது. சில மனிதர்கள் தங்கள் தொழில்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அப்போ அந்த தொழில்கள் நல்ல விதமாக வரணும்னா கண்ணும் கருத்துமா செய்யணும். இரவு பகலாக விழித்திருந்து திட்டமிட்டு ஒழுங்காக கணக்கு போட்டு நஷ்ட லாபங்களை பார்த்து நல்ல விதமாக செய்தால் அந்த தொழிலில் நம்பிக்கை வைக்கலாம். சில மனிதர்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். சரியான நேரத்தில் காலை வாரி விட்டுருவாங்க. செஞ்சு தாரேண்டா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே போய் நாள் முழுக்க காத்து நிற்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. ஏய், உனக்காக காத்திருந்தேன், நீ வரவே இல்லை, இப்படி பண்ணிட்டியே. எனக்கு பஸ் கிடைக்கல, என் பைக்கில் டீசல் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படி சொல்லி சமாளிச்சிருவாங்க. சில மனிதர்கள் நண்பர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். நல்ல நண்பர்கள் உயிரையும் கொடுப்பார்கள், சில நண்பர்கள் தப்பிச்சிருவாங்க. அநேகருடைய நம்பிக்கை அநேக விதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும். இவையெல்லாம் தேவைதான். நம்பிக்கை இருக்கணுமா வேண்டாமா? நம்பிக்கை இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும். அப்போது இந்த நம்பிக்கை நமக்கு தேவைதான். ஆயினும் மாறாத, எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மீது மிகுந்த அக்கறையும் கரிசனையும் கொண்டுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரையே சார்ந்து வாழ்பவன் பேறு பெற்றவன். அவன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்போ யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணுமா? யார் மீது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை குறித்து பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ரோமேர் 3வது அதிகாரம் 22வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். நம்பிக்கை கொள்ளும் அனைவரையுமே அவர் ஏற்புடையவர் ஆக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. அப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், அவர்கள் மீது ஆண்டவர் மிகுந்த அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து அவர்களை தமக்கு ஏற்புடையவராக மாற்றிக்கொள்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் வேறுபாடு காட்டுவதில்லை. இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் அந்த காஸ்ட்டு, இவன் இந்த காஸ்ட்டு, அவன் அந்த வேலை பார்க்குறான், அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டார். அவர் எல்லோர் மீதும் மழை பொழிய செய்வார், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்பவர். அப்போ பாகுபாடு இல்லாத ஆண்டவர் எல்லாரையும் தன் சாயலிலும் தன் உருவிலும் உண்டாக்கிய அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நினைப்பார். அவர் நினைத்து அவர்களுக்கு தேவையானதை செய்வார். அப்படிப்பட்ட தெய்வம் நோவாவை நினைவு கூர்ந்தார். இப்போ எவ்வளோ பெரிய தவறெல்லாம் நடக்குது. சோதம் கொமரா இந்த இடங்களில் இன்னும் மக்களை படைத்த நேரத்தில் நிறைய தவறுகள் நடக்குது. அப்போ என்ன செய்கிறாரு? நோவா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நல்ல மனிதனாக வாழ்ந்ததினால் என்ன செய்தார்? ஒரு பெட்டகத்தை செய்து நீ உள்ளே போயிரு. நீ உள்ளே போன பிறகு தான் என்ன செய்வேன்? வெள்ளத்தால் இந்த மக்களை அழிக்க போகிறேன், அதனால் நீ பேழைக்குள்ளே போயிரு. அப்போ பெட்டகம் செய்து
அவர்கள் ஆண்டவரை சார்ந்து பேழைக்குள் சென்றார்கள். பெரு வெள்ளத்தினின்று காப்பாற்றப்பட்டார். இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆனார். அதுபோல ஆபிரகாமும் எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரை நம்பினார், சார்ந்து நின்றார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் எத்தனையோ பேர் விடுதலையும் ஆசிரும் பெற்றுக்கொண்டார்கள், இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். இப்போ மோசேயை பாருங்கள். மோசே விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் மோசே யோசுவாவை போருக்கு அனுப்பினார். அவர் போருக்கு அனுப்பிட்டு என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். வாசிக்க வேண்டாம், அவர் ஜெபம் செய்தார். கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் செய்தார். அப்போ ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை வைத்து இரு கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்தார். அப்போ யோசுவா என்ன செய்தார்? அமலக்கேயரை முறியடித்து வெற்றி பெற்றார். மோசேயுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் இருந்தது. மோசே படைப்பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மோசே யார் மீது நம்பிக்கை வைக்கல? படைப்பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. படை கருவிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அப்புறம் என்ன செய்தார்? படை வீரர்கள் மீதும் நம்பிக்கை வைக்கவில்லை. மோசே ஆண்டவர் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து ஜெபித்தார். யோசுவா ரெபிதீமில் அமலக்கேயரை முறியடித்தார். இந்த மோசே எப்படிப்பட்டவர்? இந்த மோசே எப்படிப்பட்டவர் தெரியுமா? மோசே யாருன்னு தெரியுமா? மோசே கொலை செய்தவர். மோசே என்ன செய்தார்? கொலை செய்தார். கொலை செய்துட்டு எங்கே ஓடினார்? மீதியா நாட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு ஓடினார். ஓடி அங்கே போய் என்ன செய்தார்? 40 வருடங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ எப்போ உள்ள மோயிசனை அவர் மறக்கவே இல்லை. 40 வருடமாக நினச்சிக்கிட்டு இருக்கார். அவருக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கார். அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்பிக்கை வைத்து பிறந்த உடனே அரச அரண்மனையில், பார்வோன் அரண்மனையில் நல்ல சொகுசாக நல்ல ஒரு அரசன் மகன் போல எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள, எகிப்திய தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பின்பு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் என்னதான் இருந்தாலும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, காடைக்குருவியை நீங்கள் கூட்டில் கொண்டு வந்து வச்சு வளர்த்தாலும், எவ்வளவு பழம், தீனி, அரிசி, சோறு எல்லாம் போட்டாலும் அது காட்டைத்தான் நோக்குமா. அதே போல் மோயிசனை அரண்மனைக்குள்ளே வச்சு செல்வாக்க அரச குமாரன் போல வளர்த்தாலும் தன் இனத்தை நினைத்தார். தன் இனத்து மக்கள் மீது பற்று கொண்டிருந்தார். சண்டை வந்த உடனே ஏன் இனத்தவனை எப்படி நீ கொலை செஞ்சு போச்சுன்னு அவன் என்ன செஞ்சுட்டான்? அவனை கொலை செஞ்சு மண்ணை தோண்டி புதைச்சிட்டான். மறுதடவை பிரச்சனை வரையில், ஏய் நீ யார் எங்களுக்கு நீ பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு? கேட்ட உடனே பயந்து போய் அரசனுக்கு தெரிந்தால் ஆபத்து என்று தப்பி மாமா வீட்டுக்கு ஓடிவிட்டார். இப்படியான ஒரு மகன் மீது ஆண்டவர் நம்பிக்கை வைத்து அவரை பக்குவப்படுத்தி அவர் எல்லா விதத்திலும் ஒரு உருட்டி எடுத்து ஒரு தகுந்த நேரத்தில் அவரை மீண்டுமாக தேர்ந்து கொள்கிறார். இப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை வருடங்கள் ஆகட்டுமே, நம்ம பிறந்து வளர்ந்து நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பார். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு என்னப்பா திட்டம் வச்சுருக்கிறீங்க? எனக்கு என்ன தான் சொல்கிறீங்க? நான் என்ன செய்யணும்? அதை கேட்கணும். நான் இந்த தொழில் செய்யணுமா, அல்லது இங்கே படிக்க போகணுமா, அல்லது இதே மாதிரி போகணுமா, இந்த அலுவலகத்துக்கு போகணுமா, இந்த கம்பெனிக்கு போகணுமா, கேட்கணும். அப்போ அவர் வெளிப்படுத்துவார். மோயிசனுக்கு வெளிப்படுத்தியது போல. ஏனென்றால் மோயிசன் ஆண்டவர் மீது முழு பரிபூரண நம்பிக்கை வைத்து ஜெபித்தார். அப்போ அமலக்கேயரை அவர்கள் தோற்கடித்தார்கள். எத்தனை காரியம் இந்த மோயிசனை வச்சு செய்தார். அப்போ நம்மளை கொண்டு செய்ய மாட்டாரா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மீது உங்கள்கிட்ட தானே கேட்குறேன்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் வரலாம். வருமா வராதா? கஷ்டங்கள் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், என்றைக்கும் வரும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அழிவுகள் வரும், இழப்புகள் வரும். அப்போ இப்படியெல்லாம் வரும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாது. என்ன செய்வோம்? குறி கேட்க ஓடுவோமே. போவோமா? ஜோசியம் பார்க்க போவோம்ல, அங்கே ஜோசியம் அவன் கரெக்டாக சொல்லிடுவானா, அவன்கிட்ட போவோம். இங்கே இவனுக்கிட்ட அவன் நல்ல மந்திரம் ஓதி நல்லா கரெக்டாக சொல்லிடுவான், அங்கே போவோம். இவர் திருநூறு போடுவாராம், எல்லாம் ஓடிரும், கஷ்டம் நஷ்டம்லாம், அங்கே போவோம். போகிறோமா இல்லையா? போகலாமா? நம்ம போகலாமா? எல்லோரும் திருன்னு முழிக்கிறிய, போவீங்க போல. போகக்கூடாது, அப்படியெல்லாம் போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் மீது என்ன கஷ்டம் நஷ்டம் என்ன வந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அவர் சந்நிதியில் கரம் விரித்து ஜெபிக்கணும். மோயிசனை போல என்ன செய்யணும்? கரம் விரித்து ஜெபிக்க வேண்டும். நம் ஆண்டவர் வேற்றுமையை பாராட்ட மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். எல்லோர் மீதும் அவர் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை என்ன செய்வார்? முறியடிப்பார். பிரச்சனைகளை தீர்த்து தருவார். இதானே, இதை போய் இவ்வளவு நினச்சிக்கிட்டு இருக்கிற, இது போயிடும், கவலைப்படாத. நம்பிக்கை வச்சா தான். நம்பிக்கை இல்லாட்ட ஒன்றன் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன கடவுள், என்ன இது ஒன்றுன்னா வருது. இந்த இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, எப்படிம்மா இருக்கிறீங்க? ஐயோ, யோபுவை சோதித்தது மாதிரி என்னைய சோதிக்கிறாருமா. யோபுவை யோபுவுக்கு இருந்த கஷ்டம் போல் நமக்கு கடுகளவு கூட இல்லை. நாம் அப்படி நினைக்கிறோம். யோபுவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பிள்ளைகளை இழந்தார், ஆட்டு மாட்டை இழந்தார், ஒட்டகத்தை இழந்தார், சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், நண்பர்களை இழந்தார். வெறுமனே ரோட்டில் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருந்தார் ஓடு வச்சு. அப்படியா நம்மளை விட்டுருக்காரு? ஒரு சின்ன சின்ன கஷ்டம் அது நம்ம புரிந்து கொள்ளாமையினாலேயும் வரலாம், நம்மள சந்தேகங்களால் பிரச்சனைகள் வரலாம், பலவிதமான கஷ்டங்கள் நமக்குள்ளே தான் இருக்குது. எதை இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் சரின்னு அது நல்ல விதமாக பார்க்கவும் எடுக்கவும் அதை நல்ல விதமாக தீர்த்து கொள்ளவும் நமக்கு அந்த ஞானம் வேணும். அப்போ அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வைத்து ஜெபிக்கணும். அப்போ எல்லா விதமான போராட்டங்களை முறியடிப்பார், எதிர்ப்புகளை முறியடிப்பார், குழப்பங்களையும் முறியடிப்பார், சத்துருவின் சவால்களை முறியடிப்பார். சவால் போட்டால எங்கே யோபுவை நீ பார்ப்போம் அப்படின்னு, சரி உயிரை மட்டும் எடுக்காத, சோதிச்சுக்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். நின்று பிடிச்சார், எல்லா கஷ்டையும் தாங்கினார், அவன் மனைவியை சபிச்சதையும் தாங்கினார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு துன்ப துயர கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தால் முறையிடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவனால் தான் வந்தது, இவனால் தான் வந்தது, அவனால் தான் வந்தது, ஐயோ இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி பண்ணினீங்கன்னா உங்கள் பிரச்சனை பெருசாகும். உங்கள் நம்பிக்கையை இழந்துருவீங்க. இப்படியும் ஒரு கடவுளா, இப்படியும் ஒரு ஆண்டவரா, இப்படியும் சோதிப்பாரா, இப்படி எல்லாமே அவருடைய திட்டத்தில் உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டத்தின்படி தான் அவர் வழி நடத்துவார். திருப்பாடல் 9:18 வாசிப்பா. திருப்பாடல் 9:18. வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு எதுவுமே வீண் போகாது. அவர் செய்வார், அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார். கண்மூடித்தனமான நம்பிக்கை அது வரமாட்டேங்குது நமக்கு. என்ன அந்த நம்பிக்கை வருதில்லை. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மூட்டை தூக்க சொல்கிறாரா? சுமையை தூக்க சொல்கிறாரா?
அவர் என்ன சொல்கிறார்? நீ நம்புன்னு மட்டும்தான் சொல்கிறார். நீ நம்பு, நான் உனக்கு செய்கிறேன். மோசன்கிட்ட என்ன சொன்னார்? நீ நம்பி போ, நீ இந்த கோலை நீட்டு, கடல் பிரியும். நீட்டுனார்ல, நம்புனார்ல. ஐயோ, இந்த ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் எத்தனை வயசுலமா ஆபிரகாமுக்கு குழந்தை கிடச்சது? 100 வயசில் இல்லையா? அப்போ 100 வயசில் ஒரு மகனை கொடுத்துட்டு எனக்கு பழி செலுத்துன்னு சொன்னார். அந்த மனுஷன் ஒன்றுமே பேசலை. நம்மனா என்ன மாதிரி பேசியிருப்போம், என்னென்னலாம் நம்ம சொல்லியிருப்போம். இப்படியும் ஒரு கடவுளா? இத்தனை வயசு நான் கேட்டேனா எனக்கு ஒரு மகனை தான்னு? கடற்கரை மணலை போலும், விண்மீன்களைப் போலும் உன் சந்ததியை பெருகச் செய்வேன் பெரிய வாக்குறுதி கொடுத்துட்டு, பெரிய டெஸ்ட்டு, எத்தனை பெரிய டெஸ்ட்டு பாருங்கள், சோதனை. இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்திருக்கா? ஒரு சின்ன சின்ன சோதனை நம்மளால் தாங்க முடியலை. அந்த சோதனையும் கடந்து போக ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்கு வரவிட்டிருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. அது பின்னால் ரெட்டிப்பான நன்மையாக வந்து சேரும். அப்போது வறியவர்களையும், அப்போ சமுதாயத்தில் நம்ம எளியவராக இருக்கலாம், வறியவராக சிறுமைப்படுத்தப்படலாம். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பெற்ற தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அவர் மறக்கவே முடியாது, மறக்க மாட்டார். அவர் மறந்துருந்தால் 40 வருஷம் கழித்து மோயிசனை கூப்பிட்டுருப்பாரா? இந்த இஸ்ராயல் மக்களை வழி நடத்த நீத ஐயா சரியான ஆளு வான்னு கூப்பிட்டுருப்பாரா? கூப்பிட்டுருக்க மாட்டார். அதுபோல் நம்மளை மறக்கவே மாட்டார். நம்மளை மறக்காமல் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார், புடமிடுவார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதிப்படுத்துவதற்காக பல சோதனைகள், வேதனைகள், இழப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்களை தருவார். அதில் நம்ம நின்று பிடிச்சி, ஆண்டவர் நமக்கு தெரியும் தானே, சரிப்பா இன்னும் என்ன தான் தரப்போகிறீங்களோ தாங்க, பரவாயில்ல தாங்க, இன்னும் எவ்வளவு பரவாயில்ல, சகிக்க மட்டும் எனக்கு சக்தியை தந்துருங்க, இப்படி நீங்கள் சொல்லி போகும் பொழுது அவர் வெட்கப்பட்டு உங்களுக்கு நன்மை செய்வார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கையை பிடிச்சி நீ முழுமையாக கடவுளை நம்பு, உன்னை உயர்த்துவார்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ முழுமையாக கடவுளை நம்பு, கடவுள் உன்னை உயர்த்துவார். வெரி குட். கடவுளை மட்டும் நம்புங்க, அவரை நம்பிருங்க. இது செய்வார் செய்வார்னு நம்புங்க. நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? சரி. அப்போது சமுதாயத்தில் எளியவராக இருப்பவர்களையும் மறக்க மாட்டார், வறியவராக சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும் அவர் மறக்க மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவரால் யாருமே மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றியது யார் தெரியுமா? எஸ்தர். அனாத பிள்ளை, அம்மா அப்பாவே இல்லை அவளுக்கு. எஸ்தர் அரசி, அம்மா அப்பா இல்லை, அனாத பிள்ளை, சித்தப்பா வளர்க்குறார். இப்போ என்ன வருது? ஒரு ஆர்டர் வருது அரசர்கிட்ட இருந்து, நாட்டில் உள்ள நல்ல ஒரு அழகாக சௌந்தரியமான பிள்ளைகளையெல்லாம் கூப்பிடுங்க, அந்த பிள்ளைகளில் யார் எனக்கு பிடிக்குதோ அவளை நான் அரசியாக தேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா ஒரு அழைப்பு விடுக்கிறார். அதில் எஸ்தரும் போயிருக்கா. அப்போ எஸ்தர் அரசனுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்கும்படியாக கடவுள் செய்கிறார். ஏன்னா இருந்த பெண்களிலே இரவு பகலாக ஜெபித்து கொண்டிருந்தவள் எஸ்தர். மற்றவங்களாம் அலங்காரம் பண்ணுறதும் ஆடை அணிகிறதும், அரசர் நம்மளை தான் விரும்புவார், நம்மளை தான் அரசியாக்க போகிறாருன்னு ஒவ்வொருத்தராக மேக்கப் பண்ணுறதுலையே ரெடியாக இருந்தாங்க. ஆனால் எஸ்தர் என்ன செய்தா? ஜெபிப்பதில் கவனமாக இருந்தாள். அப்போ அவள் ஜெபித்து அவளுடைய டேர்ன் வரும் பொழுது அரசனிடம் சென்றாள். அரசனுக்கு பிடிச்சி போச்சு. செங்கோலை நீட்டினார். இவள் தான் எனக்கு உகந்த அரசி என்று சொன்னாள். அரசியாக்கினார்கள். அரசியாக்கி இந்தியா வரைக்கும் 127 நாடுகளுக்கு அவள் அரசியானாள். கைதட்டுங்களேன். 127 நாடுகளுக்கு அனாதையாக இருந்த எஸ்தர் அரசி
இன்று இத்தனை நாடுகளுக்கு ஒரு அரசியாக உயர்த்தப்பட்டார். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள எல்லா நாடுகளுக்கும் அவள் அரசியாக உயர்த்தப்பட்டாள். அப்போ ஆண்டவர் மீது அவளுக்கு நம்பிக்கையும் ஜெபமும் பற்றுறுதியும் இருந்ததினால் உயர்த்தினார். இன்று உங்கள் குடும்பங்களில் உங்களை என் மருமகன் நல்லவ, என் மாமியார் நல்லவங்க, எனக்கு இப்படி ஒரு பாப்பா பிறந்தது கடவுளுக்கு நன்றி, நீங்கள் அந்த மாதிரி சொல்லி ஜெபிக்கிறீங்களா? அப்போ கடவுள் உங்களை உயர்த்துவார். இது ஏன் தான் பிறந்ததோ, இதை பிடிச்சி கட்டிக்கிட்டு வந்தனே, இது எனக்கு மருமகளாக வந்தது, இப்படி ஒரு பெண்ணாக எனக்கு வந்திருக்கணும், எனக்கு இருந்திருந்து இப்படி ஒரு மாமியாராக இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இது கடவுளுடைய திட்டத்தில் இல்லையாம்மா? இந்த கணவன் தான் உனக்கு, இந்த பையன்தான் உனக்கு கணவன் கடவுள் திட்டம் போட்டு வைக்கலையா? இந்த மகள் தான் உங்களுக்கு மருமகள் கடவுள் திட்டம் போட்டு வைக்கலையா? கடவுளுடைய ஒரு திட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ அவர் உங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சு அந்த குடும்பத்துக்கு உங்களை மருமகளாக எடுத்து கொண்டு போய் நட்டு வச்சா நீங்கள் அதில் இருந்து வளர்ந்து மிகுந்த கனி கொடுக்குறவங்களாக மாற வேண்டாமா? பொறுமை, தாழ்ச்சி, அன்பு, கனிவு, இரக்கம், அப்படி கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற வேண்டாமா? நீங்கள் ஒரு வார்த்தை, உங்கள் மாமியார் 16 வார்த்தை, நீங்கள் ஒரு 8 வார்த்தை இப்படி சொன்னால் அந்த குடும்பம் நிலை குலைந்து போகும். அங்கே ஜெப வாழ்வு இருக்காது, அங்கே ஆசீர்வாதம் இருக்காது, ஆண்டவருடைய நம்பிக்கை இருக்காது. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சீரமைக்கப்பட்ட குடும்பமாக இருக்குமா, சீரழிந்த குடும்பமாக இருக்குமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு தானே கேட்குறேன். அப்போ சீரும் சிறப்புமான குடும்பமாக இருக்கிறதுக்கு அவரவர் காரியத்தை அவரவர் செய்யணும். ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பெடுக்கணும். மாமனார் பார்த்துக்கிருவார், என் மாப்பிள்ளை பார்த்துக்கிருவார், எங்கள் மாமியார் பார்த்துக்கிருவாங்க, என் பிள்ளைய பார்த்துக்கிருங்க, நான் சமைக்கிற வேலை மட்டும்தான் இல்லை. எல்லாரும் எல்லாவற்றிலும் பங்கு கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் கடவுள் உங்களுக்கு ஏற்புடையவராக உங்களை மாற்றிக்கொள்வார். அப்போ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ எஸ்தர். அடுத்தது யோசேப்பை பாருங்க. இந்த யோசேப்பு கடைசி பையன், அப்பாவுக்கு விருப்பமான பையன், நல்லா இருந்தான். ஆனால் பொறாமை, சகோதரர்கள் அவர் மீது என்ன செஞ்சிட்டாங்க? பொறாமை. ஒரு 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 12, 14, 15 வயசு பையன், 17 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்சி எல்லா ட்ரெஸ்ஸையும் கலட்டி ஒரு பால் கிணறுல இறக்கி விட்டா எப்படி? அந்த ட்ரெஸ்ஸை கலட்டும் பொழுது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எவ்வளோ வேதம். அண்ணா ப்ளீஸ் நான் கலட்டாதண்ணா, அப்படியே ஒவ்வொரு அண்ணன்ட்டையும் சொல்லுவேன், ஏய் விடுறா, இந்த கலர் தானே அப்பா அவனுக்கு தச்சு போட்டது, எங்களுக்கெல்லாம் நல்லதில்லை, உனக்கு மட்டும்தான் நல்லது. எல்லாம் பிச்சு எடுத்து அவனை அங்கே போட்டு அப்புறம் திருப்பி தூக்கி அப்புறம் அடிமையாக விற்று இத்தனை கஷ்டத்தில் எங்கனையாவது ஒரு இடத்துல யோசேப்பு முறையிட்டார்னு இருக்குதா சொல்லுங்க தயவுசெய்து ப்ளீஸ். எங்கேயாவது அவன் முறைப்பட்டான்னு எந்த இடத்துலையாவது பைபிளில் இருக்குதா? அவன் முறைப்படவே இல்லை, அவன் குற்றம் சொல்லவே இல்லை, அவன் யாருக்கிட்டையுமே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனால் அடிமையாக விற்ற பிறகு அவன் மறையும் வரை அவன் ஒவ்வொரு அண்ணனாக பார்த்து அழுதுருப்பான். அண்ணா என்னை காப்பாற்றுனா, அண்ணா என்னை காப்பாற்று, ஒவ்வொரு பேராக சொல்லியிருப்பான். ரூபன், யூதா, ஒவ்வொரு பிள்ளைய பேராக சொல்லி கூப்பிட்டுருப்பான். மறையும் வரைக்கும் அழுதுருப்பான். மறைஞ்சு போயாச்சு. அங்கே கொண்டு போய் விற்றான். போத்திப்பார் அந்த அரண்மனையில் கொண்டு விற்றுட்டான். அங்கேயும் போய் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, யூடியூப்லாம் வந்தது. அந்த வேலை செய்யல, அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவன் இவனை போட்டு அடிப்பான். அந்த தண்ணி எடுக்கையில் களத்தில் நிரப்பையிலலாம் மிதிப்பான், அடிப்பான் யோசேப்பே பாவம். ஆனால் அங்கே இருந்த பார்வோனுக்கு இவன் மீது மிகுந்த அக்கறையும் கரிசனையும் அன்பும் ஏற்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? போத்திப்பார் அவர் என்ன சொல்கிறாரு? நீ இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்ப்பா, நீ நல்ல பையனாக இருக்க, எல்லாத்தையும் எடுத்து செய்து நல்ல விதமாக இருக்கையில் அவன் மீது யாருக்கு காழ்ப்புணர்ச்சி வந்தது? காம உணர்ச்சி மனைவிக்கு.
அவன் சமயம் பார்த்து அவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கையில் இழுக்கிறான். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஏன்னா அவன் பரிசுத்தமானவன், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தான். கடவுள் காப்பாற்றுவார், எந்த தப்பும் செய்யக்கூடாது, கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்தது. அப்போ அவனை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், தப்பாக சொல்லி அவ முந்திக்கிட்டான். இந்த மாதிரி நீ வச்சிருக்க அந்த அடிமையாக வந்தவன் பார் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். ஏழைகள் அவர்கள் குரல் எடுபடவில்லை. அப்போ அவன் என்ன செஞ்சான், 7 வருடங்கள் சிறையில் இருந்தான். அந்த 7 வருடமும் அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் மீது எப்படி ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். அவரை ஆண்டவர் தகுந்த நேரத்தில் ஒரு கனவு வழியாக ஞானத்தோடு அறிவு தெளிவோடு அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னதுனால, உன்னை போல் ஞானமும் அறிவு தெளிவும் மெய்யுணர்வும் நிறைந்த ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. ஆகவே இந்த நாட்டிற்கு உன்னை கவர்னராக உயர்த்துகிறேன், ஆளுநராக உயர்த்துகிறேன் அப்படின்னு யாரை, யோசேப்பை உயர்த்தினார். அப்போ யோசேப்பை உயர்த்தினார். பாருங்க எவ்வளவு கஷ்டம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்ததுனால நான் முறப்பட்டு குறை கூறி அங்கே சொல்லிங்க, ஐயோ பாவம், வேறு நாடு வேற. ஆண்டவரை மட்டும்தான் அவர் நம்பினார். நமக்கு ஒரு கஷ்டம் வரலாம், நம் குடும்பத்தில் சிறுமைப்பட்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே உங்களை இது ஒன்றத்துக்கும் உதவாக்கிற, இதுக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது, இதுக்கு புத்தியே இல்லை, இதை படிக்க வச்சு என்ன செய்ய, இது தெண்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம், உங்கள் தொழிலில் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம், அலுவலகத்தில் சிறுமைப்பட்டிருக்கலாம், வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தாலும், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை சார்ந்திருந்தால் அவர் வெட்கப்படவே விடமாட்டார். உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்தி உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். உங்களை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேனே, என் உள்ளம் உடைந்து போயிருக்கிறதே, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை எப்படி நடக்குமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, நான் என்ன செய்ய போகிறனோ என்று மன கஷ்டத்துடன் சில நேரங்களில் இருப்போமா இருக்க மாட்டோமா? சில நேரங்களில் நம்மளை அறியாமலே இப்படியான கஷ்டங்கள் வரும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த கலங்கிய இதயத்தோடும் அந்த உடைந்த உள்ளத்தோடும் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கலக்கத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றும், இந்த போராட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், என்ன நடக்குமோ என்ற பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் குடும்பத்தை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என் கணவனை கைவிட மாட்டார், என் பிள்ளைகளை கைவிட மாட்டார், என் தொழிலை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை சிறுமைப்பட விடாமல் உயர்த்தி ஏற்புடையவராக மாற்றுவார். அப்படி அவர் மீது நம்ம நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி இருப்பவர் அவருக்கு பெருமைக்குரியவராக நம்மை மாற்றுவார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கண்மலை போல நம்மளை உயர்த்தி நம்மளை பெருமைப்பட வைப்பார். நம்ம ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்கிறவர்கள் முன்னிலையில், சிறுமைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நம்மை உயர்த்தி பெருமைப்பட செய்வார். நாம் நம்பியிருக்கும் கடவுள் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீது அவர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். அவர் நம்மை ஆதரிப்பார். நம்ம குடும்பத்தில் நம்மோடு கூடவே இருப்பார், நம்ம வாழ்க்கையில் கூடவே இருப்பார், நம்ம பிள்ளைகளோடு இருப்பார், எல்லாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும்.
அவர் என்னை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். திருப்பாடல் 22:4-5. திருப்பாடல் 22:4-5 வசனங்கள். எங்கள் மூதாதையர், வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறியாப்பா? மைக்கில்ல. ஓகே. எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர், அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை அவர்கள் வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் நம்பியதால் அவர்களை நீர் விடுவித்தீர், ஏற்புடையவராக்கினீர். சரி, எசேக்கியா 2வது அரசராகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். 2 அரசராகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு தெரியுமா? இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு முன்னோ அவருக்கு பின்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை. பாருங்க, எசேக்கியா அரசர். இந்த எசேக்கியா அரசர் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். எப்போ தெரியுமா? அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிறைய மருத்துவங்கள்லாம் பார்த்தும் அவருக்கு குணம் பெற முடியவில்லை. ஆகவே அப்படியான ஒரு கஷ்ட நேரத்தில் எசேக்கியா அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட எரேமியா சொல்லுவார், எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நீ மறிக்க போகிற, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ இவர் என்ன செய்வார்னா, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன். 2வது அரசராகமம் 20:3வது வசனம். ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் கதறி அழுதார். அப்போ இந்த நேரத்தில் டாக்டர்ஸ், மருத்துவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில் யார்கிட்ட கதறி அழுகிறார்? யார்கிட்டமா கதறி அழுகிறார்? ஆண்டவர்கிட்ட கதறி அழுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நீ என் மீது வைத்த நம்பிக்கையோடு மனம் விட்டு திறந்து அழுது ஜெபித்தது எனக்கு பிடித்திருக்குது. அதனால் நான் உன்னையே குணப்படுத்தி மீண்டும் உனக்கு 15 வருடங்கள் ஆயுளை கூட்டி தருகிறேன் என்று கூறுகிறார். அப்போ அவருடைய கடும் வியாதியில் இருந்து அவர் அழுது ஜெபித்ததுனால அவருக்கு என்ன செய்தாராம்? 15 ஆண்டுகள் மீண்டும் கூட்டி கொடுக்கிறார். ஒரு நோயாளி, அவருக்கு இந்த பக்கம் இந்த விழா எலும்பு பூரா கேன்சர் வியாதியில் அரிச்சு அது இல்லாமல் போயிருச்சான். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சுகமே வரலை. அவங்க மனைவி இரவு பகலாம் ஜெபம், பைபிள் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, அன்னைக்கு ஈவினிங் சொல்கிறாங்க, உங்களுக்கு இனிமேல் சுகம் வராதுமா, அவருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ என்ன செய்கிறான்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, உயிர்த்த ஆண்டவரின் பேரில் நான் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறேன், நீர் உயிர் தெழுந்தது போல என் கணவனும் உயிர் தெழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். இடைவிடாமல் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான். நீர் உயிர் தெழுந்த ஆண்டவர், நீர் உயிர் தெழுந்தது போல என் கணவன் இந்த வியாதியிலிருந்து உயிர் தெழ வேண்டும்னு இடைவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கா. விடிய காலம் ஒரு 4 மணியை போல் அவர் எழும்பி உட்கார்ந்துட்டார். படுக்கையில் இருந்தவர் எழும்பி உட்கார்ந்துட்டார். எழும்பி உட்கார்ந்த உடனே இந்த அம்மா என்ன எழும்பி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு, ஐயோ யாரோ என்னை தொட்டுட்டாங்க, எனக்கு நல்லா இருக்குது, ஏதோ கரண்ட் மாதிரி என்னமோ இறங்குச்சு, என்னை தொட்டது தெரியுது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மா கத்தி பாடி புகழ்ந்து செபிக்க ஆரம்பிச்சிருச்சு. எசப்பா நன்றி நன்றின்னு.
அந்த நர்ஸுகள்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஐயோ இவர் இறந்துட்டார் போல், அதான் அந்த அம்மா கத்தி அழுகுறாங்க அப்படின்னு. அப்போ ஓடி வந்து பார்க்கும் பொழுது அவர் நல்ல சுகத்தோடு இருக்கார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர்ஸ் எல்லாம் காலையில் வந்த பிறகு திருப்பி ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. அவ்வளவு நார்மலாக இருக்குது. இந்த எலும்பு, இந்த விழா எலும்பூரா இல்லாதெல்லாம் எல்லாம் நார்மலாக இருக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனத்தை வச்சு தான் நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் குணப்படுத்தினார். எங்கள் ஆண்டவர் வல்லமை மிக்கவர், என் நம்பிக்கை வீண் போகவில்லை. அப்போ நம்மளே என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நம்பிக்கையோடு ஜெபிச்சா ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக சுகம் இல்லைன்னா சுகத்தை தருவார். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம் வியாதியிலிருந்து குணப்படுத்தி நம்ம ஏற்புடையவர்களாக, சாட்சியுள்ள மக்களாக மாற்றுவார். அவர் சும்மா இருப்பாரா? அந்த 38 வருடம் சுகம் இல்லாமல் போய் அவரை குணப்படுத்தினார்ல, அவரை ஏசப்பா எங்கே பார்த்தாரு? ஆலயத்தில் பார்த்தார். டாஸ்மாக் கடையில் பார்த்தாரா? வேறு எங்கேயாவது பார்த்தாரா? இல்லை, ஆலயத்தில் பார்த்தார். ஆலயத்தில் பார்த்த உடனே என்ன சொன்னார்? நீங்கள் சுகமாகி இருக்கிறீங்க, இனி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, நீ எந்த தவறும் செய்யாதீங்க. அப்போ இப்படிலாம் நீங்கள் வழிபாட்டுக்கு வர்றீங்க, இறை வார்த்தையை கேட்குறீங்க, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியரும் இது முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த ப்ரேயரில் நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கிது. அந்த சுகத்தோடு நீங்கள் நம்பிக்கையோட நன்றியோடு இருக்கிறீங்களா? இல்லை பழையபடி வீட்டுக்கு போன உடனே மறுபடிக்கும் அதே சுவாபத்திலையும் அதே குணத்திலையும் இருந்தால் அப்போ இங்கே வர்றதுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போனால் அதை எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு தானே வர்றீங்க. அதே போல் இங்கே வந்தவங்க நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தானே போகணும். ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வதி, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி, ஆண்டவரே என் மகனை ஆசீர்வதி, ஆண்டவரே என் குடும்பத்தில் நல்ல ஒரு வரணும் வரணும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும், பொருளாதாரம் முன்னேறணும். ஏதாவது ஒரு கருத்தை பிடிச்சி அது நல்ல உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபிச்சின்னா அது கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ நம்பிக்கையோடு ஜெபிக்கணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு என்னன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம காரியங்களை சாதிக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்னைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்க சொல்லலை, நம்ப மட்டும்தான் சொல்கிறாரு. நம்புறியான்னு கேட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுத்தார், நம்புறியான்னு கேட்டு தான் ஒவ்வொரு காரியமும் அவர் நடத்தினார். அதனால் நம்பிக்கையோடு இருக்கணும். திருப்பாடல் 26:1, திருப்பாடல் 26:1. ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும், ஏனெனில்
என் நடத்தை நேர்மையானது, நான் ஆண்டவரை நம்பினேன், தடுமாறவில்லை. அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருந்தால், எந்த தப்பு தவறும் செய்யாமல் இருந்தால் தடுமாற்றம் வராது. அப்படியே நீங்கள் தவறு செய்தாலும் அவர் வேற்றுமை பார்க்க மாட்டார், அவர் புறக்கணிக்க மாட்டார், நம்மளை தான் தேடி வருவார். இப்போ இதில் குற்றம் இல்லாத யாருப்பா இருக்கோம்? எல்லாருமே தப்பு தவறு செய்கிறோம், எல்லாருமே கோவப்படுவோம், எல்லாருமே என்னத்தையாவது பேசிடுவோம், எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். யாருமே இங்கே புனிதர்களே இல்லை. இந்த மனிதர்களே புனிதராக்க ஏசப்பா வந்தார். அதனால் நம்ம குற்றமற்றவன்னு சொல்லவே முடியாது, நம்ம குற்றம் உள்ளவங்க தான். அந்த குற்றத்திலும் ஆண்டவரை நம்பினால் நம்மளை தடுமாற விட மாட்டார். சில நேரங்களில் உறுதியான தீர்மானங்கள் இல்லாததால் இங்கேயா அங்கேயா, அப்படியா இப்படியா, இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நமக்கு வரும். தீர்மானம் ஒழுங்காக எடுக்க தெரியாது. ஏன்னா ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சா தானே அவர் பார்த்துக்கிறவார். துணிஞ்சு செய்யப்பா, அவர் பார்த்துக்கிறவார் அப்படிங்கிறதுக்கு 4 பேர் இருக்கணும், 4 பேர் சொல்லணும். இதை ஏன்னா போய் செய்ய போகிற, இதையா வாங்க போகிற, இதில் போய் இந்த பணியாக எடுக்க போகிற, இந்த பையனுக்கா இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருப்பாங்க, நல்லா வந்துடும், நம்பு, நம்பிக்கையோடு இரு, ஆண்டவர் எல்லாம் நல்லதாக செய்வார் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றம் தவிர்க்கலாம், வருகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கலாம். இப்போ ஒரு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு பொருள் வாங்கணும்னா அப்பா அவனை சொல்லுவார், அம்மா அவனை சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒன்று சொல்லுங்க, மாமா மாமியார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் வீட்டு தலைவன் உறுதியாக இருக்கணும். இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம ஜெபம் செய்து தானே வாங்குகிறோம், அது நல்லதாகவே இருக்கும், கவலைப்படாதே, தடுமாறக்கூடாது, உறுதியாக நிற்கணும். இதுக்கு தான் எஸ்ஐயா 41:10 சொல்கிறார். எஸ்ஐயா 41 அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பார்த்தீங்களா? இப்படி யார் சொல்லுவா? இப்படி யார் சொல்லுவா? எந்த கடவுள் சொல்லும்? இந்த கடவுள் அங்கங்கெல்லாம் வச்சு கும்பிட்றாங்கல்ல, அந்த கடவுள்லாம் இப்படி சொல்லுமா? இப்படி சொல்லியிருக்கா? ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லை இல்லை. அப்போ நம்ம தெய்வம் சொல்லியிருக்காருல்ல, அஞ்சாதே, நான் தான் உன்னோட இருக்கிறேன்ல, அப்போ ஏன் அஞ்சுற? நீ போய் கோலை நீட்டு, நீ பாறையில் அடி தண்ணி வரும், நீ கோலை நீட்டு, கடல் பிரியும் சொன்னாரா சொல்லலையா? நீ கானான் தேசத்துக்கு போங்க, பாலும் தேனும் பொழியும் இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன், நிறைவேற்றினாரா இல்லையா? அப்போ சொல்கிறத செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ ஏன் உங்களுக்கு பயம்? எதுக்கு பயம்? ஐயோ இதை செய்யலாமா, இதை வாங்கலாமா, அந்த வீட்டில் யாரோ செத்துருக்காங்களா, அது எப்படி வாங்குறது? எந்த வீட்டில் யார் மரணம் இல்லாமல் இருக்குது? எங்கே இல்லாமல் இருக்குது? எந்த வீட்டில் கடன் இல்லாமல் இருக்குது? எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எல்லா வீட்டுகளையும் எல்லா இடங்களையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும், அதை நம்ம சமாளிக்கணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் சமாளிக்கணும். எதுக்கெடுத்தாலும் கலங்கி கொண்டிருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அவரே சொல்லிட்டார், கலங்காதே, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு அதை தாங்கிக்கிற வலிமை தருவேன், நீ கஷ்டப்படாத, நான் என்னுடைய கரத்தால் உன்னை பிடிச்சி வழி நடத்துவேன், நீ ஏன் சும்மா துக்கப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நிறுத்து. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு சோதனை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கக்கூடாது. அந்த நேரங்களில் தீர்மானம் எடுக்கக்கூடாது. சில அம்மாமார், அக்காமார், தங்கச்சிமாரெலாம் என்ன செய்வாங்க? என் மாப்பிள்ளை இப்படி பேசிட்டார், இந்த நான் போகிறேன், நான் தூக்கு போட்டுட்டு சாக போகிறேன், கயிறு எடுப்பா, மருந்து பாட்டில் எடுப்பா, மாத்திரைகளை எடுப்பா. சோதனை வேதனை வரத்தானே செய்யும், கஷ்ட நஷ்டங்கள் வரத்தானே செய்யும். அதுக்காக இப்படி போய் செய்கிறது.
எனக்கு என் பேட்சில் உள்ள ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டருடைய தம்பி மனைவி, அவங்களுக்கு 2 பையனும் ஒரு சின்ன பாப்பாவும். அந்த தம்பி குடிப்பான், நல்லா குடிப்பான். அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கேன்னு, குடிச்சிட்டு வர்றீங்க நான் சத்துருவேன், குடிக்காதையே செத்துருவேன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன செய்தா தெரியுமா, அவனுக்கு பயப்படுத்துறதுக்காக ஸ்டூலை போட்டுட்டு ஃபேனில் கயிறையும் போட்டுட்டு குடிக்காதைய நான் செத்துருவேன்னு மேலே ஏறுனா, கயிறை மாட்டுனா, ஸ்டூலு வலிக்கு போயிடுச்சு, தூக்கிடுச்சு, கதை முடிஞ்சது. எவ்வளோ பரிதாபத்துக்குரிய செய்தி பார்த்தீங்களா? பயப்படுத்துறதுக்காக அவள் செஞ்சது பரிதாபமான மரணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 3 குழந்தைகளை யார் வளர்க்குறது? யார் பொறுப்பு? அவளுக்கு நல்ல மரணமா? இதே சமயத்தில் குடிக்கிற ஒரு கணவனை கடைசியாக வீட்டில் இருந்த வெள்ளி தாளத்தை உடைச்சி அதை சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டு கொண்டு போய் குடிச்சிட்டான். குடிச்சிட்டு கம்பெனியில் ஒரே ஆர்ப்பாட்டம். அப்போ கம்பெனிக்காரன் என்ன செஞ்சிட்டான், அவனை பிடிச்சி வேனில் ஏற்றி வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து இறக்கி போட்டுட்டு போயிட்டான். இவன் வீட்டுக்கு முன்னால் ஈ மொச்சு இப்படி டவுன்லலாம் வெளியவே வரமாட்டான். நம்ம ஊர்களில் வெளியில் உட்காந்து பேசுவோம் வைப்போம், டவுனில் எல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கும். இவன் ஈவினிங்கில் தண்ணி தொளிக்கிறதுக்காக கதவை திறந்து பார்க்குறா, ஹஸ்பண்டு அப்படியே படுத்திருக்கான், ஈ எல்லாம் மொக்கிது. அந்த ஆள் அவனை தூக்கிக்கிட்டு வந்து இழுத்துக்கிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி செவ்வாறைக்கு கொண்டு போய் அவனை படுக்க வச்சு இவன் முழங்கால் போட்டு முந்தானியை விரித்து அழுது ஜெபிக்கிறான். அழுது ஜெபிக்கையில் இவனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது. இவன் கண்ண மூடியில் அழுது ஜெபிக்கிறா, கண்ணீர் பூரா அந்த ஆள் மேலே கொட்டுது. அவன் மெதுவாக எழும்பி உட்காந்துட்டார். உட்காந்து பார்த்தா என்ன சொல்கிறான், ஆண்டவரே என் கணவனை மாற்றித்தார், என் கணவன் எனக்கு வேணும், என் கணவன் நல்லவர், அவர் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு தகப்பன் வேணும், அவர் உயிரை எடுத்துறாதியே அப்பா, அவரை காப்பாற்றி தாங்கன்னு செபிக்கிறான். அது பூரா அவர் காதில் விழுவுது. அப்புறம் இவன் செவம் முடிச்சுட்டு பார்க்குறான். இவனு அந்தால எழும்பி போய் சாப்பாடு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. காலையில் ஜெபிக்க இவன் உட்காரும் பொழுது இந்த ஆள் எழும்பி வந்து உட்காந்துட்டான். அப்போ இவரும் வந்து உட்காந்து ஜெபிக்கிறார். இது நடந்த கதை, இது சொன்ன சாட்சியம், அந்த அவரே சொன்ன சாட்சியம். அப்போ அவரும் வந்து உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜெபிக்க ஆரம்பித்து குடியெல்லாம் விட்டாச்சு. குடியை விட்டு 2 பொம்பளை பிள்ளைய வீட்டில் இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்காரவங்க வீட்டை காலி பண்ணுங்க, நாங்கள் இடித்து கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்ய, அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே போக போகிறோம், நம்ம வயசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபிப்போம், கடவுள் ஒரு வழியே காட்டுவார் அப்படின்னு. அப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மாதம் கழித்து ஓனர் சொல்கிறாரு, ஏம்மா வேணும்னா இந்த வீட்டை நீ வாங்கிக்க, 7 லட்சத்துக்கு நான் தர்றேன், வாங்கிக்க, இல்லைன்னா நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, எங்கள் இந்த தாலி செயின் மட்டும்தான் இருக்குது, இதையும் தாரேன், இதை நீங்கள் விற்றுட்டு இதோட கொஞ்சம் லோன் போட்டு நம்ம இந்த வீட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு. கடைசியில் 7 லட்சத்துக்கு அந்த வீட்டை விற்று இவங்க வாங்கிட்டாங்க. வாங்கி கொஞ்ச நாள் கழித்து அந்த வீடு 15 லட்சத்துக்கு விற்கிறாங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து 15 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கு விற்றுட்டு அவர் வெளியில் போய் 5 லட்சத்துக்கு ஒரு வீடு, இந்த என்ன வாங்குவாங்க, இந்த காசு கட்டிட்டு மொத்தமாக கொடுத்துட்டு வாங்குவாங்க, ஒத்திக்கி 5 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு 10 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டார். புறம்போக்கில் ஒரு இடத்த வாங்கி போட்டார். அது கொஞ்ச நாள் கழித்து பெப்சி கம்பெனிக்காரன் 1 கோடிக்கு வாங்கிட்டான் அந்த இடத்த. அந்த 1 கோடிக்கு அந்த இடத்த வாங்கினது இவர் அதை கொண்டுட்டு வந்து 25 லட்சத்துக்கு என்னமோ ஒரு வீடு, எல்லாம் நல்ல வீடாக வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி, ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, ஒரு பிள்ளைய வீட்டோட வச்சுட்டாங்க, நல்ல வசதியாக வந்துட்டாங்க. காரில் வந்திருக்காரு செய்தி கொடுக்க. எங்கே, தென்காசியில் புதுவாழ்வுங்கிற இடத்துல செய்தி கொடுக்க வந்திருக்காரு.
அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு குடிகாரன், என் கை பாட்டில் பிடிச்ச கை, இப்போ பைபிள் பிடிக்குது. பாட்டில் பிடிச்ச கை இப்போ பைபிள் பிடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என் மனைவியுடைய ஜெபம். அப்போ நீங்கள் உங்கள் கணவன் குடிச்சிட்டு வந்தால் என்ன நாடகம் போடுறீங்க, என்னென்ன மாதிரி பேசுகிறீங்க, இவனை பொய் கட்டணனே, இவன் ஒரு மனுஷனா, இவன் செத்தா நல்லா இருக்குமே, என்னன்னா சொல்கிறிய. ஒரு நாளாவது அவருக்காக கை விரித்து செபிச்சிருக்கீங்களா? என் கணவன் மனம் மாறணும் அப்படின்னு செபிச்சிருக்கீங்களா? ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு. என்ன சரி, ஒரு பழமொழி இருக்குல்ல, பழமொழி தெரியுமா உங்களுக்கு? கல்லானாலும் கணவன் தெரியாதா உங்களுக்கெல்லாம்? தெரியுமில்ல. அப்போ ஏன், அப்போ எப்படிப்பட்ட கணவனையும் வசப்படுத்தி நல்லா கொண்டு வர்றது பெண்களுடைய காரியம்தான். எப்படிப்பட்டவங்களையும் நல்லா கொண்டு வந்துடலாம். அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து சரி பண்ணுவீங்களா? ஜெபம் செய்து சரி பண்ணுவீங்களா? நல்லா பாராட்டி உற்சாகப்படுத்தி அவர்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணுவீங்களா? அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எப்படிப்பட்ட கணவரையும் நல்ல கணவர்களாக மாற்ற வேண்டியதா. அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க. 1 பேதுரு 3:5-6. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அந்த பணிந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது தான் அணிகலன்னு பின்னால் சொல்லியிருக்கார். அதுதான் அவங்கள அழகுபடுத்தியதே ஒழிய அவர்கள் பெரிய நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணலை. இப்போ இருக்கிறவங்களாம் என்ன, எப்போ பார்த்தாலும் நகை வாங்குறது சண்டை. சம்பளம் வந்த உடனே அதை வாங்கணும், இதை வாங்கணும், அந்த நகை வாங்கணும், அந்த அவங்க வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் இதை வாங்கணும், அவங்க வீட்டில் அந்த டிவி வாங்கியிருக்காங்க, நம்ம வீட்டில் இந்த டிவி வாங்கணும், அவங்க பொண்ணுக்கு இந்த நகையை போட்டிருக்காங்க, நம்ம பொண்ணுக்கு இப்படி போடணும். இப்படி தான் சண்டை. அது கீழ்ப்படிந்து கொடுக்குற காசை, சம்பாதிக்கிற காசை சிக்கனமாக வச்சு அதை சிக்கனமாக செலவு பண்ணி சேர்த்து வச்சு வாங்கினீங்கன்னா அதில் அருமை. இப்போ 75,000 ஒரு சவரன். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு என்னது போராட்டம் நடத்தினாண்ணா, பேசாமே உட்காந்துருக்குறிய. ஒரு போராட்டம் நடத்தலாம்ல. இப்படி நகை விலையை ஏற்றுனா நாங்கள் ஏழை எளியவங்களாம் எப்படி பிழைக்கிறது? அப்போ நகை நட்டே போட வேணாம். நீங்கள் பணக்காரவங்கெல்லாம் நல்ல ஊர் எங்கள் வரியலையெல்லாம் வாங்கி நல்ல சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு 8-10 தலைமுறைக்கு எல்லாம் செப்பு சிலை மாதிரி அம்மன் கோயில் சிலைக்கு அள்ளி போட்ட மாதிரி போட்டுக்கிறிய. நாங்கள் ஏழை எளியதுக கூலி வேலை பார்க்குறவங்க எங்கள் பிள்ளைகளுக்கு 1 சவரம் 2 சவரம் கூட வாங்க முடியாத அளவுக்கு இப்படி விலையை கூட்டுறீங்களே. உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் எங்கள் ஓட்டை வாங்கி தலைமைத்துவ பணியில் இருந்துக்கிட்டு இப்படி கண்டுக்காத மாதிரி இருக்கிறீங்களே, என்ன கதை? நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம்? 75,000 ஒரு சவரம். என்னன்னு வாங்க போகிறாங்களோ பிள்ளைங்க. பாவமாக இருக்குது எனக்கெல்லாம். ஐயோ கடவுள். சரி, அதனால் என்ன செய்யணும்? முதல்ல கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும், கணவனுக்கு பணிந்திருக்கணும். அப்போ கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், பிள்ளைகள் பெற்றோரை நம்பணும், பெற்றோர் பிள்ளைகளை நம்பணும். இப்போ இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நம்ப முடியுமா? இப்போ இருக்கிற பிள்ளைகளை நம்ப முடியுமா? நம்ப முடியுதா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை? முடியுமா? முடியாது. வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. கைதட்டுங்க எல்லாரும். கரெக்டாக சொன்னீங்க. நம்பவே முடியாது. யார்கிட்டையெல்லாம் பேசிட்டு டெலீட் பண்ணி விட்டுருங்க. பாத்ரூமுக்குள்ளே வச்சு பேசுங்க, மொட்டை மாடிக்கு போய் பேசுங்க, 1 மணிக்கு பேசுங்க, 2 மணிக்கு பேசுங்க, இஷ்டத்துக்கு. ஐயோ அதில் தான் எனக்கு பாடம் வரும், அதில் தான் எனக்கு கொஸ்டின் வரும், அதில் தான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி என்னென்ன நாடகங்கள். செல்லு வாங்கி கொடுக்குறீங்களே, அது என்ன? ஐயோ எங்கே போய் நிற்க போகுதோ உலகம் தெரியலை, எங்கே போய் நிற்க போகுதோ தெரியலை. நல்ல பெற்றோர்களும் இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்களும் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களை நல்ல பிள்ளைய மாதிரி இருப்பிய நம்ப முடியலை. என்னென்னலாம் செல்லில் பார்க்குறீங்க,
என்னெல்லாம் வந்திருக்குது, ஐயோ அப்பா சாமி. அதனால் என்னம்மா நன்மை? அந்த சீரியல் பார்க்குதுகள்ல, அதனால அதுகளுக்கு என்ன நன்மையோ தெரியலை. எப்போ பாரு அந்த குடும்பத்தில் அவன் கூட்டிகிட்டு ஓடுனா, இவன் கூட்டிகிட்டு ஓடுனா, அந்த கதை இந்த கதை, மாமியார் கதை, மருமகது, இந்த கதை தான் அந்த கச்சடா கதை. அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கையில் இதில் என்ன இருக்குது? அவளுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அவளுக்கு பண்ணுற மேக்கப்பு, இதை பார்க்குறீங்களா? என்னத்துக்கு? அதெல்லாம் தேவையற்றது. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, கடவுளோடு ஒன்றித்து, கடவுளோடு இணைந்து அவரை சார்ந்து வாழும் பொழுது எல்லாம் இருக்கும். உங்கள் காலையில் எழும்பி செபிங்க. உங்கள் கணவனை, உங்கள் பிள்ளைங்களை, உங்களை, உங்கள் வீட்டை, உங்கள் தொழிலை, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா கரைச்சல்கள், எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு 21 நாளைக்கு செய்யுங்களேன். அதில் ஒரு விடுதலை கிடைக்கும், அதில் ஒரு மாற்றம் வரும். எங்கே நீங்கள் செபிக்கிறீங்க? சொல்லிட்டு போகிறது தான். அதுக்கு பிறகு அப்படி பழைய குருடி கதவை திரட்டின்னு தான் இருக்கிறீங்க. சரி, எபேசியர் 1:12-13. எபேசியர் 1:12-13. கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். கடவுளுடைய புகழ்ச்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். முதல்ல அவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? முதல்ல அப்ரிஷியேட் பண்ணி பாடணும், ஆண்டவரை போற்றி புகழணும், ஸ்துதிக்கணும். அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றிப்பா, இந்த நாளில் நீங்கள் செய்ய போகிற அற்புதத்துக்கு நன்றிப்பா. என்ன செய்ய போகிறாரோ தெரியாது, ஏற்கனவே புகழ்ந்து சொல்லிடுறீங்க. இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற அற்புதங்களுக்கு நன்றி, இன்னைக்கு செய்ய போகிற அதிசயங்களுக்கு நன்றி, வழி நடத்துதலுக்கு நன்றி, எங்களை வாழ வைக்க போகிறதுக்கு நன்றி, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறதுக்கு நன்றி, இன்று என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க போகிறதுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இப்படி சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் கணவன்கிட்ட சொல்லுங்க, எப்போ நல்லா இருக்குது இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கிறீங்க இன்றைக்கின்னு. உனக்கு என்ன வாங்கிட்டு வரேன்னு கேட்பார். உனக்கு என்ன வாங்கிட்டு வரேன்னு கேட்பார். ஏன் இப்படி தான் ஆண்டவரையும் நீங்கள் ஐஸ் வைக்கணும், உங்கள் மாப்பிள்ளைகளையும் ஐஸ் வைக்கணும், உங்கள் பிள்ளைகளையும் ஐஸ் வைக்கணும். இதெல்லாம் ஒரு டெக்னிக், இதெல்லாம் படிச்சுக்கிறணும். ஆண்டவர்கிட்ட ஐஸ் வைங்க. எப்போ நீங்கள் செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கும், அது நல்லா படிக்கும், நீங்கள் இருந்து அவளுக்கு உதவி செய்வீங்க எனக்கு தெரியும்ப்பா, அப்படி சொல்லுங்கள். அவர் வெட்கப்பட்டு நல்லா செஞ்சிருவார். வெட்கப்பட்டு உங்களுக்கு நல்லதே செஞ்சிருவார். அதான் ஏதோ பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய மாட்சியை புகழ்ந்து ஸ்துதிங்க. நீங்கள் ஸ்துதிக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிறதெல்லாம் அவர் தந்துருவார். அப்போ நீங்கள் புகழ்ந்து ஸ்துதிக்கணும். அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பாடி ஸ்துதிக்கும் பொழுது அவர் நம்ம மீது ஒரு முத்திரை போட்டுருவாராம். என் பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை, இது என்ன வேணாலும் இது செய்வேன் அப்படின்னு ஒரு முத்திரை போட்டுருவாராம். தாவீதரசரை பாருங்களேன். தாவீதரசர் தப்பு பண்ணினார்ல, ஆனால் என்ன சொன்னார்? தாவீது என் உள்ளத்திற்கு உகந்தவன், என் விருப்பத்தை நிறைவு செய்யக்கூடியவன். சரியான தப்பு பண்ணவர், ஆனால் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வச்சுட்டார். ஆண்டவர் தான் அவருக்கு எல்லாமே. அவர் தான் வழி நடத்தினார், அருமையாக வழி நடத்தினார். அவர் இருந்த காலத்தில் தோல்வியே அவருக்கு வரலை, வெற்றியோ வெற்றி. ஆனால் அதுக்கு முன்னால் படாத பாடு அந்த சவுல் அரசர்னால அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் அதிகம் அதிகம். அதெல்லாம் குறித்து தான் அவர் திருப்பாடல்கள் எழுதினார். அப்போ நம்ம என்ன நேர்ந்தாலும் என்னானாலும் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து, யாரெல்லாம் காலையில் எழுந்து நாங்கள் இன்னையிலேருந்து ஜெபிப்போம் சிஸ்டர்னு சொல்கிறவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். என்னப்பா மீதி பேர்லாம் என்ன செய்ய போகிறீங்க? கை தூக்குங்க, கடவுளை புகழ்ந்து ஸ்துதிங்க. குட்டீஸ், காலையில் எழும்பின உடனே குட் மார்னிங் ஜீசஸ்ன்னு சொல்லணும். குட் மார்னிங் ஜீசஸ்னு. ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வான தூதர்களை விட சிறிது தாழ்ந்தவனாக சிறுவர்களை படைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வான தூதர்களுக்கு ரெக்கை இருக்குது, உங்களுக்கு ரெக்கை மட்டும்தான் இல்லை. அப்போ நீங்கள்லாம் குட்டி சம்மனசுக்கள். இந்த குட்டி பிள்ளையெல்லாம் யார்? குட்டி சம்மனசுக்கள். அப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லணும், நாளையிலேருந்து நான் குட்டி சம்மனசுமா, நான் ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், எனக்கு ரெக்கை மட்டும்தாம்மா இல்லை, நான் நல்ல சம்மனஸாக இருக்க போகிறேன் சொல்லுவீங்களா? குட்டி ஏஞ்சல்ஸ் நீங்கள்லாம்.
சொல்லுவீங்களா? சொல்கிறவங்களாம் கைதட்டுங்க பார்க்கலாம். நாங்களாம் நாளையிலேருந்து குட்டி ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறவங்களாம் கைதட்டுங்க. சொல்ல மாட்டியா? குட்டி ஏஞ்சல்ஸ். உங்களையெல்லாம் ரெக்க மட்டும்தான் இல்லாமல் படைச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார்? குழந்தைகளை என்னிடம் வர விடுங்கன்னு தான் சொன்னார். சிஸ்டர்ஸை வர சொல்லுங்கள், அம்மா அப்பா வர சொல்லுங்கள், அந்த பிரதர்ஸை வர சொல்லுங்கள், அவங்களே தாத்தா மறுபாட்டியெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லலை. குழந்தைகளே என்னிடம் வர விடுங்க. நீங்கள் நல்ல பிள்ளை, அதனால தான் வர சொன்னார். அதனால் நல்ல பிள்ளைலாம் இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். என்ன, ஐயோ ஹாலிடே வந்துருச்சு, உங்கள் உயிரை எடுக்க போகுதுன்னு அம்மா அப்பா தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சொல்லி செய்யக்கூடாது. நல்ல பிள்ளைலாம் இருக்கணும். என்ன, விபிஎஸ் கிளாஸ்க்கெலாம் போகணும். போய் நல்லா படித்து நல்ல ஏஞ்சல்ஸாக மாறி மறுபடிக்கும் வேறு ஸ்கூலுக்கு போகணும். சரியா? ஓகே, நல்லது. திருப்பாடல் 13:5. திருப்பாடல் 13:5. நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கலிகூரும். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கலிகூரும். நான் உங்கள் அன்பில், நான் உங்கள் பேரன்பில், சாதாரண அன்பு இல்லை, பேரன்பு. அம்மா அப்பா அன்புலாம் இல்லை, ஆண்டவருடைய அன்பு, பேரன்பு, பெரிய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லைக்காடா அன்பு. யாரெல்லாம் கடல் பார்த்துருக்கிய? கடல், உங்கள் ஊரில் கடல் இருக்குல்ல? கடல் கரை எங்கே இருக்குது? கரை கரை காணாத கடல் போன்ற அன்பு, அவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பு அலையாக வரும்ல, அதுபோல் ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது வரும். அந்த பேரன்பு உங்களை பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதி வருத்தத்திலிருந்து, எல்லாவித போராட்டங்களிலிருந்தும் விடுதலை தரும். அது திருப்பாடல் 33:22 என்ன சொல்றாரு? 33:22 உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அவர் என்ன கேட்குறாரு? ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா, உமது பேரன்பு எங்களோடு இருக்கணும். ஒரு நாளும் நீங்கள் எங்களை விட்டு நீங்கக்கூடாது, கடுகளவு கூட குறையக்கூடாது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது அப்படின்னு நாங்கள் பாடுறோம் இல்லையா? சும்மா பாடுறதோடு விடக்கூடாது, அதை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றணும். அப்படிப்பட்ட பேரன்போடு இருக்கிறோம். கடைசியாக ஒரு காரியம் பார்க்க போகிறோம். சக்கரியா 9:12. சக்கரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்க வாப்பா, நீ இன்னும் எடுக்கலை. எடுத்துட்டியாடா? நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். 2 மடங்கு நன்மைகள் நான் இன்று உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உங்களுக்கு நல்ல வசனம் கொடுத்துட்டாரு. 2 மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தரப்போறாராம். அந்த 2 மடங்கு நன்மைகளை பெறுறதுக்கு நீங்கள் என்ன ஒரு கண்டிஷன் போடுறாரு அங்கே? என்ன கண்டிஷன்? நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. ஐயோ, நீங்கள் சிறை கைதிகளா? நீங்கள் சிறை கைதிகளா? முழிக்கிறத பாரு. நீங்கள் கைதிகளாப்பா? கைதிகள் இல்லை. கொலை செய்யலை இல்லை, திருடலை, ஒன்றும் செய்யலை, போதை பொருள் எதுவும் கடத்தலை. அப்புறம் எப்படி சிறை கைதிகளாக மாறுறது? சிறை கைதிகள் இல்லைம்மா. வெரி குட், அவங்க கை காட்டிட்டாங்க, நாங்கள் சிறை கைதிகள் இல்லை அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் சிறை கைதிகள். நம்மளாம் அந்த சிறை கம்பியிலெல்லாம் உடைச்சிட்டு கூட ஓடிடுறோம். எப்படியாவது ராத்திரி பகல அதை தட்டி கிட்டி உடைச்சி நொறுக்கி வீட்டு 2 கம்பியை விளக்கிட்டு ஓடுறவனு இருக்கிறான் தப்பி. ஆனால் நமக்கு இருக்குதே கம்பி, அந்த கம்பியை உடைக்கணுமே, உடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணுமே. என்ன கம்பின்னு இப்போ கேட்க போகிறீங்க? நமக்குள்ளே பல கம்பிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. கோபம் ஒரு கம்பி, வெறுப்பு ஒரு கம்பி, வைராக்கியம் ஒரு கம்பி, சந்தேகம் ஒரு கம்பி, பொறாமை ஒரு கம்பி, பழி வாங்கிறது ஒரு கம்பி, மன்னிக்காமல் இருக்கிறது ஒரு கம்பி, பிடிவாதமாக இருக்கிறது ஒரு கம்பி,
சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு கம்பி, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது கம்பி, வேலை செய்யாமல் வீட்டிலே சாப்பிட்டு படுக்கிறது ஒரு கம்பி. இத்தனை கம்பி, எத்தனை கம்பி, இத்தனை கம்பி உங்களை சுற்றி இருக்கு. இந்த சிறைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். அரணுனா என்னது? வீடு, கோவில், ஆண்டவருடைய இல்லம். அதுக்கு நீங்கள் திரும்பி வாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா 2 மடங்கு நன்மை நான் உங்களுக்கு செய்வேன். அது இன்னைக்கே செய்வேன்னு சொல்லிட்டார். அப்போ அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த கம்பிகளை உடைக்கணும். எத்தனை பேர் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கோவப்படுறோம்ல. அப்போ கோவத்தை அடக்கணும். வெறுப்போடு இருக்கிறோம்ல, மாமியார் முகத்தை பார்க்க முடியாது, நாத்தனார் முகத்தை பார்க்க முடியாது, மாப்பிள்ளை முகத்தை பார்க்க முடியாது. பிள்ளைகிட்ட இதை கொண்டே உங்கள் அப்பாட்ட கொடு, உங்கள் அப்பாட்ட காசு வாங்கிட்டு வா சொல்கிறோமா இல்லையா? எத்தனை நாளைக்கு? அப்புறம் என்ன செய்கிறது? சண்டை வந்துட்டா சமைக்காமல் படுத்துக்கிறது. சாப்பாடு உங்கள் அப்பா ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லு, ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெறுப்பு, வைராக்கியம், பேசாமே இருக்கிறது வைராக்கியம், சந்தேகப்படுறது, கொஞ்சம் முந்தி பிந்தி வந்துட்டா சந்தேகம். இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மனைவி கிட்ட சந்தேகம், மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சந்தேகம். சந்தேகப்பட்டுக்கிட்டேன்னா உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? அப்போ சந்தேகம். அப்புறம் அந்த வீட்டில் எப்படி இருக்கான், அவன் என்ன தில்லுமுள்ளு பண்ணினானோ, எவனை கொள்ளையடிச்சானோ, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மாடி வீடு கட்டிட்டேன். எதுக்கு உங்களுக்கு அந்த பொறாமை? அவன் பைக் வாங்கினா உங்களுக்கு ஏன் அந்த பொறாமை? அவன் கார் வாங்கினா உங்களுக்கு ஏன் பொறாமை? உங்களை உயர்த்தும்படி நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எங்களை உயர்த்துங்க, அவங்களையும் நல்லா வைங்க. பொறாமை, பழி வாங்குறது, நான் வச்சுக்கிறேன், அவளை விட்டுவேனா, குட்டுக்காமல் விட மாட்டேன், அவர் நல்லா போடுறா 2 குட்டு 2, பழி வாங்குறது. அப்புறம் செத்தாலும் முகரையில் முழிக்க மாட்டேன். செத்த பிறகு முகரையில் முழிச்சு என்ன செய்ய? அவதான் செத்து போனால. செத்தாலும் முழிக்க மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன். மன்னிக்காமல் இவ்வளவையும் நீங்கள் வச்சுக்கிட்டு வருஷ கணக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபம் போகவே போகாது மேலே. அப்போ நீங்கள் நான் ஐயோ எனக்கு நான் கேட்குறேன் கடவுள் தரலைன்னா இதான் காரணம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் உடைக்கணும். இதெல்லாம் மனஸ்தாபப்பட்டு பாவசங்கீத்தனம் பண்ணி இதிலிருந்து விடுதலை பெற்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? அப்போ அந்த ஆசீர்வாதம் பெறுறதுக்கு தடையாக இருக்கிற இந்த கம்பிகள் ஆகிய எல்லாவற்றையும் உடைக்கிறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சுத்தியல் வச்சும் அடிக்க முடியாது, வேறு ஒன்றும் பாம்பு வச்சும் உடைக்க முடியாது. நீங்களாம் உங்கள் மனசை வச்சு தான் உடைக்க முடியும். சரியா? அதெல்லாம் உடைச்சிட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்களை 2 மடங்காக கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வதித்து அவருக்கு ஏற்புடைய மக்களாக மாற்றுவார். சரியா? இப்போ எல்லாரும் எழும்புங்க, ஒரு ஜெபம் பண்ணுவோம். எழும்புங்க. நீங்களும் உங்களுக்காக ஆண்டவரே என்னை நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வாஞ்சே தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். சரியா? ஓகே. அப்பா தந்தையே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், இரக்கமும் பரிவும் உடையவரே ஸ்தோத்திரம். அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை நம்பினவர்களை, உம்மை சார்ந்து வாழ்ந்தவர்களை உயர்த்துகின்ற தேவனே அப்பா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. முற்காலத்தில் வாழ்ந்த பிதாக்களும் பெண்களும் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து உமது ஆசீர்வாதங்களை பன்மடங்காக பெற்று கொண்டது போல ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடும் ஆண்டவரே. இவர்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையை பெருக பண்ணும் ஆண்டவரே. வாஞ்சையோடு ஜெபிக்க ஆற்றலை கொடுங்கப்பா. மனபாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை கொடுங்க ஆண்டவரே. ஜெப வாஞ்சையால் நிரப்புங்கப்பா. போராடி ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்கும் ஆற்றலை கொடுங்கப்பா. நம்பிக்கையும் விசுவாசமும் இவர்களுக்கு ஆண்டவரே உம்மீது கொண்ட நம்பிக்கையால் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த
உயர்த்தும் ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய மனநிலை இவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா, வல்லவரே ஆசீர்வதிங்க, நல்லவரே ஆசீர்வதிங்க, இரக்கமும் பரிவும் உடையவரே ஆசீர்வதிங்க, என்றென்றும் மாறாதவரை ஆசீர்வதிங்க. எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அன்பும் கரிசனையும் கொண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருப்பவரே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறியவரே அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்களுக்கு நன்மை செய்வதிலே கண்ணா இருக்கிறேன் என்று கூறினீரே அப்பா. அன்று அன்னை மரியாளை கடைக்கண் நோக்கி அவளை எல்லா தலைமுறையும் பேறு பெற்றவள் என்று பாடும் அளவிற்கு நீ செய்தீரே, அதுபோல இந்த மக்களையும் பேறு பெற்றவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உமது கடைக்கண்ணை நோக்கியறலும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும், அந்த குடும்பங்களில் சமாதானம் நிலவ ஆசீர்வதித்தரலும், அந்த குடும்பங்களில் எல்லா காரியங்களும் நல்லதே நடக்க கிருபை செய்தரலும், குழந்தைகளை ஆசீர்வதிரலும், ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர கிருபை செய்தரலும், இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதித்தரலும், அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தரலும் ஆண்டவரே. நல்ல தொழில்களை கொடுத்தரலும், தொழில் முன்னேற்றத்தை கொடுத்தரலும், வேலை வாய்ப்பை கொடுத்தரலும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளில் விடுதலை கொடுத்தரலும், நோய்களில் இருந்து நல்ல சுகத்தை கொடுத்தரலும், வயோதிபர்களுக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்தரலும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும், பெற்றோருக்கு பணிந்து நடக்க கிருபை செய்தரலும், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சமாதானமாக இருக்க கிருபை செய்தரலும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே இந்த பங்கை ஆசீர்வதித்தரலும், பங்கு தந்தையை ஆசீர்வதித்தரலும், பங்கு மக்களை ஆசீர்வதித்தரலும், இந்த ஜெப குழுவை ஆசீர்வதித்தரலும், சேவியரப்பாவை ஆசீர்வதித்தரலும், அவர்களோடு பணி செய்கின்றவர்களை ஆசீர்வதித்தரலும், பாடகர் குழுவை ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை பேற்றை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அருட்செல்வம், பொருட்செல்வம், குழந்தை செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.